வணக்கம் நேயர்களே. பார்த்தேன், ரசித்தேன், படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான். நான் என் அமெரிக்க நண்பன் மார்ட்டினுடன் அவனுடைய நண்பன் விக்டர் வீட்டிற்கு போவது என்று ஆகிவிட்டது. உள்ளூர எனக்கு விருப்பம் இல்லை. நண்பனின் பிரியமான வற்புறுத்தலுக்கு விட்டு தந்ததாக சமாதானம் செய்து கொண்டேன். மார்ட்டின் என்னை தொலைபேசியில் வரும்படி அழைத்த போது, மார்ட்டின், எனக்கு உன் நண்பனை தெரியாதே என்றுதான் சொன்னேன். அந்த தயக்கமே உனக்கு வேண்டாம். விக்டரிடம் சொல்லியும் ஆயிற்று. அவனுக்கு நீ வருவதில் மிகுந்த மகிழ்ச்சி என்ற மார்ட்டின், வா சேர்ந்து போகலாம் என்று சொல்லிவிட்டு பேச்சை அவசரமாக முடித்து கொண்டு விட்டான். கலிபோர்னியாவில் எல் கெமினோவில் நானும் மார்ட்டினும் பக்கம் பக்கம் இருந்தோம். ஜிம்மில் சந்தித்தது. அவனுடைய ருசிகளும் என்னுடைய ருசிகளும் வடக்கும் தெற்குமாக போகிறவை. இருந்தாலும் நாள்பட நன்றாகவே ஒட்டி கொண்டு விட்டோம். இருவருக்கும் நடுவில் நீச்சத்தனமான சுதந்திரம் உருவாகிவிட்டிருந்தது. அவன் காரில் நான் ஏறிக்கொண்டதும், மார்ட்டின், விக்டர் வீடு போக எவ்வளவு நேரமாகும் என்று கேட்டேன். விக்டர் வாட்சன்வில்லில் இருக்கிறான். மிஞ்சி போனால் அரை மணி நேரம். அங்கு உனக்கு ஒரு அதிசயம் காத்திருக்கிறது என்றான். என் பிற்கால மனைவியே சந்திக்க அங்கு வாய்ப்பிருக்கிறதா என்று கேட்டேன். மார்ட்டின் கழுத்தை பின்பக்கம் வளைத்து அவன் வழக்கப்படி காரின் கூரையை பார்த்தபடி பெரிதாக சிரித்தான். விக்டரின் வீடு ஆடம்பரமானதல்ல என்பது முதல் பார்வையிலேயே தெரிந்தது. எனக்கு ஆஸ்வாசமாக இருந்தது. பெரிய வீடுகளின் உள்வெளிகளுக்கு நான் கொஞ்சமாக இருப்பதாக தோன்றும் கஷ்டம் இங்கு இல்லை என்ற ஆஸ்வாசம் அடைந்தேன். விக்டர் 40 வயது முகமும் 6.5 அடியுமாக போர்டிகோ வளைவில் தலையை உரசப்போவது போல் நின்று கொண்டிருந்தான். மார்ட்டின் அவனை கண்டதும் கார் நிற்பதற்கு முன்பே அவனது பின்னந்தலையை சீட்டில் மோதியபடி அட்டகாசமாக சிரித்தான். என்னை பார்த்து, உன்னை போல அவனும் ஒரு நட்ஸ் என்றான். கார் போர்டிகோவில் நுழைந்ததும் விக்டர் என் பக்க கதவை திறந்து நான் இறங்கியதும் அவனுடைய மொத்த சந்தோஷமும் கைவழியாக என் உடம்பில் பரவும்படி கை குலுக்கினான். முதலில் சிறிது நேரம் வரவேற்பறையில் பேசிக் கொண்டிருந்தோம். மார்ட்டினுக்கு நேர்மாறாக மிக மென்மையான குரலில் வார்த்தைகளுக்கு வலிக்காமல் பேசுகிறவன் விக்டர். பூமி அதிராமல் நடந்து சோஃபா கசங்காமல் அமர்ந்து கொள்ளக்கூடியவன் என்பதையும் சில நொடிகளிலேயே உணர்ந்து கொண்டேன். மனதிற்குள் விக்டரின் மனைவி வரவேற்பறைக்கு வருவாள் என்ற எதிர்பார்ப்புடன் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருந்தேன். வரும் வழியிலேயே அந்த எண்ணம் வந்து அடிக்கடி மேலெழும் விசாரமாகியிருந்தது. இனி அவள் காட்சி தருவது வரையிலும் அது மனதை குடையும் ஒரு புதிராக தொடரும். ஒரு முகம், அதிலும் ஒரு பெண் முகம் என்றால் காத்திருப்பு ஏன் இவ்வளவு பரபரப்பை தருகிறது? அவள் வெளிப்படும்போது இதுவரையிலும் பார்க்க கிடைத்திராத ஒரு புது வகையில் தோற்றம் தந்து அதன்பின் சில நிமிஷங்களிலேயே காலங்காலமாக இங்கு நிலைத்து நிற்கும் ஒரு வகையாக தன்னை ஸ்தாபித்து கொண்டு விடுவது முன் அனுபவம் சார்ந்து வேறு மனைவிகளின் வெளிப்பாடுகள் மூலம் ஆச்சரியங்களின் ஒரு பகுதியாகத்தான் எனக்கு எப்போதும் இருக்கிறது. சுற்றி வர ஆற அமர பார்த்தேன். ஆவல் மிகுந்த என் பார்வை மார்ட்டினுக்கு சந்தோஷத்தையும் விக்டருக்கு எதிர்பார்ப்பையும் தருவதை என் மன அதிர்வே உணர்த்துவது போல் தோன்றியது. ரொம்பவும் அற்புதமாக இருக்கிறது என்று வாய்விட்டு சொன்னேன். விக்டரின் மனம் குளிர்ந்தது. அவன் புன்னகையில் வெளிப்பட்டது. எல்லாம் என் தாத்தா சேர்த்தவை. என் அப்பா அதில் ஒன்றை கூட விற்கவில்லை. நானும் அப்படித்தான் என்றான் விக்டர். அவ்வளவும் முற்பட்ட நூற்றாண்டுகளைச் சேர்ந்த பொருட்கள். ஓவியங்கள், அலங்கார பொருட்கள், சிற்பங்கள், சிறிய பெரிய கண்ணாடி புட்டிகள், செம்பில் வேலைப்பாடு கொண்ட கிண்ணங்கள், விதவிதமான மண் ஜாடிகள், சிவப்பிந்தியர்கள் பயன்படுத்திய சில ஆயுதங்கள், கன்னங்கரிய மரச்சாமான்கள், நாற்காலிகள். ஒரு பழங்காலத்து தொட்டிலை தடவி பார்த்தேன். ஸ்பரிசம் வழியாகவே நான் காலத்தில் பின்னகர்ந்து போவதை உணர்ந்தேன். கன்னங்கரேல் என்று ஒரு குழந்தை தன் இரு கைகளையும் வெறியோடு வீசுவது போல் ஒரு காட்சி பார்வையில் தெரித்து மறைந்தது. அங்கிருந்த ஒவ்வொன்றும் காலத்தை விழுங்கிவிட்டு பார்வையற்ற பேரழிகள் போல்
புறம் தெரியாத அமைதியில் உறைந்து கிடந்தன. அவற்றில் ஒவ்வொன்றையும் தழுவிக்கொள்வதன் மூலமே இன்று நான் கொள்ளும் பேருணர்வை அவற்றுக்கு தெரிவிக்க முடியும் என்று தோன்றிற்று. மார்ட்டின் என்னை பார்த்து சிரித்தான். நான் சொன்ன அதிசயம் எப்படி என்ற கேள்வி அது. நான் சிரித்து என் ஆமோதிப்பை அவன் முகத்தில் பதிவு செய்தேன். மார்ட்டினுக்கு இப்படி சில மனிதர்கள் வித்தியாசமான, ஆனால் அவனால் புரிந்து கொள்ள முடியாத சில விசித்திர ருசிகளுடன் அவற்றின் ஸ்மரணையிலேயே வாழ்ந்து வருவது தெரியும். எதுவும் புரியாத நிலையிலும் அவனுக்கு அவர்கள் மீது பிரியமும் தன் நண்பர்களாக அவர்கள் இருப்பதில் பெருமிதமும் இருந்தன. மாடிக்கு வா, மற்றொரு அதிசயம் காட்டுகிறேன் என்று மார்ட்டின் மாடி ஏறி போனான். விக்டர் புன்னகையுடன் எழுந்தான். இரு கட்டை விரல்களையும் பெல்ட்டுக்குள் விட்டு உடையை அசைத்து வாகாக சரி செய்து கொண்டே மாடிப்படி ஏறினான். நான் பின்னால் போனேன். வீட்டிற்குள்ளிருந்து அதுவரையிலும் எந்த சத்தமும் இல்லை. என் மனம் புதிருக்கு குஞ்சம் கட்டி கொண்டிருந்தது. விக்டருக்கு மனைவியும் குழந்தையும், அல்லது குழந்தைகளா, உண்டு என்று மார்ட்டின் சொன்னது நினைவிருக்கிறது. ஆனால் காலோசை கூட கேட்கவில்லை. அந்நியன் தன் வீட்டிற்குள் நுழைந்ததும் தம்மை படுக்கை அறையில் சிலையாக மாற்றிக்கொண்டு விடுகிற பெண்களை எனக்கு தெரியும். ஆனால் குழந்தைகளுக்கு என்ன? புதிய மனிதர்களை பார்க்க ஆவல் கொள்கிறவர்கள் தானே அவர்கள். மார்ட்டின் நடந்து கொள்வது அவன்தான் அந்த வீட்டின் அதிபதி என்ற தோரணையில் இருந்தது. அதில் விக்டரும் முகத்தில் திருப்தியை காட்டியபடி வந்தான். மார்ட்டினே சாவியை எடுத்து புராதனமான ஒரு மர அலமாரியை திறந்தான். பலவிதமான பொருட்கள் உள்ளே தெரிந்தன. விக்டர், இவை அனைத்தும் கடந்த 20 வருடங்களில் மண்ணிலிருந்து பொறுக்கியவை, சொந்தக்காரர்கள் இல்லாத பொருட்கள் என்றான். கிளிஞ்சல்கள், சங்குகள், காலத்தின் நீட்சியில் அற்புத வடிவங்கள் எடுத்துள்ள கற்கள், மரக்கிளைகளின் அரூப ஓவியங்கள், கடலின் அடிவயிற்றில் வாழும் ஜந்துக்களின் வினோதமான வீடுகள் என்று தட்டுக்கள் நிறைய தெரிந்தன. அபூர்வங்களை முற்றாக அகற்றிவிட்டு அபூர்வத்திலும் அபூர்வம் மட்டுமே சேர்க்கப்பட்டிருப்பதாக உணர்ந்தேன். என்ன சொல்லி விக்டரை பாராட்ட வேண்டும் என்பதே எனக்கு தெரியவில்லை. நான் அவன் முகத்தை பார்த்தேன். என் முகத்தில் நிறைந்திருந்த ஆச்சரியமே அவனுக்கு மிகுந்த திருப்தியை தந்துவிட்டதை அவனது புன்னகை காட்டியது. மார்ட்டினின் முகம் மீண்டும் ஒரு விளையாட்டுப் போட்டியில் அவன் வெற்றி வாகை சூடியது போல இருந்தது. மார்ட்டினுக்கும் விக்டருக்கும் ஒரு அலுவலை முடிக்க வெளியே போக வேண்டியிருப்பதை மார்ட்டின் என்னிடம் சொன்னான். அவனுடைய திட்டத்தில் முதலிலேயே அந்த யோசனை இருந்திருக்கலாம் என்று நினைத்தேன். நீயும் வருகிறாயா என்று மார்ட்டின் கேட்டான். என்றாலும் நான் எடுக்க வேண்டிய முடிவு பற்றிய சூசனை அவன் குரலில் வெளிப்பட்டது. அவர்கள் அலுவல் நிமித்தமாக போகும்போது சேர்ந்து கொள்ள அவசியம் இல்லை என்பதுதான் என் எண்ணமுமாக இருந்தது. நான் இங்கு இருக்கலாமா என்று கேட்டேன். எந்த பிரச்சனையும் இல்லை என்று உற்சாகமாக சொன்னான் விக்டர். மற்றொரு அலமாரியில் சில அபூர்வ நூல்கள் இருக்கின்றன, விருப்பம் இருந்தால் பார்க்கலாம் என்றான் அவன். மாடியிலேயே முன்முகப்பு அறைக்கு என்னை அழைத்துச் சென்று, இங்கிருந்து பார்த்தால் மறைவே இல்லாமல் அரை வட்டத்திற்கு அடிவானம் தெரியும் என்றான். இருவரும் விடை பெற்று கொண்டு போனார்கள். நான் அங்கிருந்த சாய்வு நாற்காலியில் அமர்ந்தேன். ஒரு வித்தியாசமான இதம் உடம்பில் கூடுவது போல இருந்தது. அந்த இருக்கை யாரையேனும் ஒருவரை அணைக்க காத்து கிடந்திருக்கிறது போல் இருக்கிறது. நான் அதன் அரவணைப்புக்கு முழுமையாக என்னை நெகிழ்த்தி தந்தேன். முதுகு அழுந்த பின்பக்கம் சாய்ந்து கொண்டேன். நீண்டு நின்ற நாற்காலியின் திடமான இரு கைகளும் காலை தூக்கி மேலே வைத்துக்கொள்ள என்னை கெஞ்சின. தூக்கி வைத்துக்கொண்டு என் உடலை மேலும் நீட்டி முழு நீளமாக்கிக் கொண்டேன். விக்டரின் வீடு நாற்புறமும் மரங்கள் சூழ்ந்த ஒரு காட்டில் உள்வாங்கியிருந்தது. வட்ட கண்ணாடி ஜன்னல் வழி பார்வையை சுழற்றியதில் அக்கம் பக்கம் எந்த வீடும் தெரியவில்லை. அமைதி சிறுக சிறுக என் நெஞ்சில் நிறைவதை உணர்ந்தேன். பேரமைதியை இப்போதுதான் முதல் தடவையாக உணர்கிறேன் என்று தோன்றிற்று. அமைதி என்று இதற்கு முன் நான் எண்ணியது எல்லாம் சத்தத்தை பயங்காட்டி அமுக்கி வைத்திருந்த வெறுட்டல்கள்தான். சுற்றிவர நிரம்பியிருந்த பிரகாசம் வெயிலின் அதிகாரத்தை காட்டாமல் சாதுவாக தெரிந்தது. ஒவ்வொன்றிலும் உயர்வானவை ஒன்று சேர அச்சாரம் கூட்டுவது போல் எனக்கு பட்டது. மாடியின் வட்ட கண்ணாடி வழி தெரியும் உலகத்தின் வியாபகத்தை பார்த்து தீர்க்க என்றும் நம்மால் முடியப் போவதில்லை. பாதி பார்த்து கொண்டிருக்கும் போதே பார்த்து கொண்டிருப்பது நமக்கு மறந்து போய்விடும்.
விடாது பார்ப்பது என்ற முடிவுக்கு மனப்பூர்வமாக நாம் வரும் நாள் மரணம் பக்கத்தில் வந்து முகத்தில் கரி பூச நிற்பது தெரியும். மனித வாழ்க்கையின் அற்ப அலைச்சல்களையும் சிறுமைகளையும் மனது நினைவு கொள்ளத் தொடங்கியதும் மிகுந்த வருத்தம் ஏற்பட்டது. அமைதியின் நீட்சியில் மனம் பிரபஞ்சம் போல் விரிந்து கொண்டே போகிறது. இது போன்ற தருணங்களில் பெருமூச்சு விடுவதுதான் சிறிது நிவாரணத்தை தருகிறது. மரத்தின் உச்சாணியில் சல்லி கிளைகளில் பூ போல் தெரியும் வெளிரிய தளிர் இலைகள் எவ்வளவு அமைதியாக காற்றிற்கு அசைந்து தருகின்றன. விதவிதமான பறவைகளின் காட்டுத்தனமான கத்தல்கள், சிரித்து போனதில் அழகு பெருகும் குருவிகள், சாமரம் போன்ற வாள்களை தூக்கி பிடித்திருக்கும் கொழுத்த அணில்கள், இவற்றுடன் பயந்து பயந்து மறையும் முயல்கள் சருகின் மீது நகரும் ஓசையும் சேர்ந்து கொண்டால் எவ்வளவோ இசைவாக இருக்கும். நான் கண்களை மூடிக்கொண்டேன். சலனமற்றிருந்த மனக்கடலின் மேற்பரப்பை இளம் குளிரோடு வரும் தென்றல் உரசியபடியே சென்று கொண்டிருந்தது. பிரகாசம் மட்டுப்பட்டு நிலா காய்வது போன்ற பிரமை தோன்றியது. அப்போது மெல்லிய ஓசை ஒன்று கேட்கத் தொடங்கிற்று. தோல் கருவியொன்றில் காற்று புகாத இறுகிய விரல்கள் நாதத்தை சோதித்து நிதானப்படுத்திக் கொள்வது போல் இருந்தது அந்த ஓசை. தொடர்ந்து வந்த தப் தப் என்ற ஓசை மனதில் நிரம்பி அதை தன் பக்கம் சுருட்டிக் கொள்கிறது. ஓசையின் திட்பம் ஏறி வந்தபோது சற்று பெரிய பந்து கான்கிரீட் தரையில் மோதி எழும் ஓசை என்பது தெரிந்தது. சத்தம் துல்லியமாக இடைவெளி விட்டு சீராக கேட்டுக்கொண்டிருந்தது. மனம் சிதறாமல் நின்றதால் அதை காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்க முடிந்தது. இதற்கு முன்னும் பல முறை இந்த சத்தம் காதில் விழுந்திருக்கிறது என்றாலும் தருணங்களின் ஒத்துழைப்பு கூடாமல் அதை மதித்து வாங்கிக் கொள்ள தெரியாமல் போய்விட்டது. மனம் வாங்கி உணர்வில் கலக்கும் ஓசைகள் ஆடு மாடுகள் போலவும் தோப்பு துறவுகள் போலவும் மனிதனுக்கு விலை மதிப்பற்ற சொத்துக்கள் என்று எண்ணத் தெரிந்ததை நினைத்து மனம் மிகுந்த களிப்பு கொண்டது. வீட்டின் பின்பகுதியிலிருந்து பியானோ இசை மொட்டு வெறிவது போல் கேட்கத் தொடங்கிற்று. என்ன இது? யார் இந்த இசையை எழுப்புகிறார்கள்? விக்டரின் மனைவியா? வரவேற்பறையிலும் மாடி அலமாரியிலும் பார்க்க கிடைத்த அபூர்வத்தின் அபூர்வமாகத்தான் இதுவும் இருக்கப் போகிறதா? எல்லா அழகுகளும் ஒரே இடத்தில் மையம் கொண்டால் மனித இதயத்தால் அதை தாங்கிக் கொள்ள முடியுமா? உற்று கேட்கும் மனதில் புகுந்து கொள்ளக்கூட இசை அவகாசம் கேட்கிறது. அது என் மனதிற்குள் வந்து சேர்வதற்காக காத்து கொண்டிருந்தேன். பந்து எழுப்பிய முதல் ஓசை மனதில் உருவாக்கிய சித்திரம் 7-8 வயதான பெண் குழந்தையுடையது. அது அரை நிக்கரும் கைகளற்ற பனியனும் போட்டுக்கொண்டிருக்கிறது. கை பந்தை தட்டும் ஒவ்வொரு முறையும் முன்னே சரியும் தன் தலைமயிரை அது தலையை உலுப்பி பின்னகர்த்தி கொள்கிறது. அவளை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் மிகுந்ததும் வட்டக் கண்ணாடி ஜன்னல் முன் போய் ஒட்டியபடி நின்றேன். அவளை பார்க்க முடியாமல் கட்டடத்தின் முகப்பு மறைக்கிறது. அதற்கு மேல் எனக்கு என்னை முன்னால் நகர்த்தி கொள்ளவும் முடியாது. காலங்குலம் நகர்ந்தால் கூட அந்த குழந்தை தெரிய கிடைக்கலாம். அடைய முடியாத குறிக்கோள்கள் பல சமயங்களில் எவ்வளவு குறைவான தூரத்தில் இருக்கின்றன. அந்த பெண்ணை பார்ப்பதென்றால் இப்போது பார்க்க வேண்டும். ஓசையோ கைலாபகமோ தலைமயிரை பின்னகர்த்தலும் வெட்டலோ இல்லாமல் எனக்கு அவளை பார்க்க வேண்டாம். அசைவும் ஓசையும் கூடிய தன் அழகுகளோடு நான் அவளை கற்பனையில் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவள் காட்சி தராமல் இருக்கிறாளோ என்னவோ. அப்படியென்றால் அவளுடைய முடிவை விலை மதிப்பற்றது என்றுதான் சொல்லுவேன். பியானோவின் ஓசை இப்போது மேலெழுந்து விட்டது. அனாயாசமாக வாசிக்கும் விரல்கள், மனதின் சூட்சுமமான தேடல்கள் எந்த மொழியாலும் உச்சரிக்க முடியாதவை ஓசை வடிவம் எடுத்து வருகிற போது மனங்களை பின்னிக்கொண்டு விடுகின்றன. அப்போது இசையில் என் மட்டமான ஞானம் குறித்து வெட்கப்படத் தொடங்கினேன். பேரனுபவங்களை கை நழுவ விட்டுக்கொண்டே போகிறேன். ஆனால் இசை மேக சஞ்சாரம் கொள்ளும்போது எந்த ஞான சூன்யத்தையும் தன் மார்போடு அணைத்து கொண்டு விடுகிறது. நான் உணர்ச்சி வசப்படத் தொடங்கினேன். இதற்கு முன் இயற்கை எனக்கு எப்போதும் தராத நொடிகளை இப்போது வழங்குகிறது. இனி இது போன்ற தருணம் அமையுமா என்பது எனக்கு தெரியவில்லை. அமையாவிட்டாலும் நான் இயற்கையில் கூடி வரும் அற்புதங்களுக்கு நன்றிக்கடன் பட்டவனாகவே இருக்க முடியும். என் இருப்புக்கு நான் நன்றி தெரிவிக்க வேண்டும். இழந்தவற்றை எண்ணி ஏங்கும் என் மனதிற்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். சகல ஓசைகளுக்கும் சகல அசைவுகளுக்கும் நான்
நன்றி தெரிவிக்க வேண்டும். பந்தின் சத்தம் தேய்ந்து கொண்டு வந்தது. விளையாட்டுக்கு விடை கூற அந்த பெண் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வது போல் உணர்ந்தேன். விளையாட்டு முடிந்ததும் அவள் முன்னகரக்கூடும். அப்போது அவள் பார்க்க கிடைக்கலாம். இப்போது எவ்வளவோ முயன்றும் பார்க்க முடியவில்லை. வீட்டின் முகப்பு தடுத்து விடுகிறது. அப்போது முதல் தடவையாக என்றே சொல்ல விரும்புகிறேன். முகப்பின் கற்களும் கட்டுமானங்களும் கட்டுமானத்தின் சாய்வுகளும் மனதிற்குள் சென்றன. அந்த தூண்கள், கடவுளே, எதற்கு இவ்வளவு உறுதி அவற்றிற்கு? எதற்கு இந்த அளவுக்கு பிரயாசை? யானைகள்தான் கொத்தனார்களாக மாறி இதை கட்டி முடித்திருக்க வேண்டும். நிலநடுக்கம் வந்தால் அதன் மீது அந்த கட்டுமானம் விழுந்து நிலநடுக்கத்தையே கொன்று தீர்க்க வேண்டும் என்பதுதான் யோசனையா? எப்படி ஒவ்வொன்றுமே பியானோ இசையாக மாறுகிறது? இசையிலிருந்து எப்படி உருவங்கள் எழும்பி வருகின்றன? எனக்கு பியானோ இசைக்கும் அந்த பெண்மணியின் முகத்தை பார்க்க வேண்டாம், அவள் விரல் நுனிகளைத்தான் பார்க்க வேண்டும். என்ன அசட்டுத்தனம்! அவளுடைய இசை அவள் விரல் நுனிகளில் இல்லை என்பது கூட எனக்கு மறந்து போய்விட்டதா? அந்த பெண், மூட ஜன்மமே, பெண் என்று யார் உன்னிடம் சொன்னார்கள்? வழியாக வரும் இசையின் ஊற்றுக்கண் எது? ஓசை எப்போது இசையாக மாறுகிறது? தேய்ந்து வரும் இந்த பந்தின் சத்தம் எப்படி இசையாக மாறிற்று? பந்தின் ஓசை நின்றது. அப்போதும் பியானோ இசை மேகத்தை தாண்டி பிரபஞ்ச வெளியை நோக்கி விரிகிறது. இனி அது தோன்றிய வானவெளியில் மீண்டும் அந்த இசை கரைந்து விடலாம். ஆனால் நல்ல வேளை, மறைவதற்கு முன் சென்று கடக்க வேண்டிய சஞ்சாரத்தின் தூரம் அதற்கு கோடிக்கணக்கில் பாக்கி இருக்கிறது. கார் போர்டிகோவில் வந்து நிற்கும் ஓசை கேட்டது. நான் படி இறங்கி போர்டிகோவிற்கு வந்தேன். தனிமையை மீண்டும் விரைவில் சென்றடைய என் மனம் துடித்தது. வெற்று பேச்சிற்கு இடமின்றி வாய் கட்டிவிட்டிருந்தது. மௌனத்தை முடிந்த அளவுக்கு கசங்காமல் வைத்துக் கொள்வதுதான் பெற்ற எழுச்சியை கலையாமல் காப்பாற்ற வழி என்று நினைத்தேன். என்னை தனியாக விட்டுவிட்டு போனதற்காக நான் இருவருக்கும் நன்றி சொல்ல வேண்டும். மனதார அதைச் சொன்னேன். என்னை அவன் தன்னுடன் அழைத்து வந்ததில் பெற்ற சந்தோஷத்தை போகும் வழியில் மார்ட்டினிடம் சொல்லிக் கொள்ளலாம். நான் சொல்வது அவனுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் அவனுக்கு சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள தெரியும். 2004 ஆண்டு ஜூன் மாதம் கனெக்டிகட்டில் திரு சுந்தர ராமசாமி அவர்கள் எழுதிய கூடி வந்த கணங்கள் சிறுகதை நிறைவுறுகிறது. நன்றி.